வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது 110 ஏசிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒனிடா பிராண்டு. இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கூலிங் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேஸில் இருக்குது. இது வந்து ஃபேன் காற்றுக்கு ஓடுது, ஃபேன் ஓடலை. பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் கூலிங் வரும். வந்துட்டு கம்ப்ரஸர் ஆர்ம்ஸு அதிகமாக எடுத்து கட் ஆஃப் ஆகிடும். உங்களுக்கு ஜில்னஸ்லாம் இருக்குது, ரிட்டர்ன் வருது. ஆனால் கூலிங் மட்டும் வராது. இப்போதைக்கு மைல்டாக இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கூலிங் இருக்கும், உள்ள இன்டோரில் இருக்கும். கொஞ்சம் நேரம் போக போக கூலிங் குறைஞ்சிரும். ரிட்டர்ன் வந்துருச்சு. நம்ம இது என்ன பண்ணணும், கேஸ் இதை வந்து ஏசி சேல் பண்ணிட்டாங்க. நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு கேஸ் லாக் பண்ணிவிட்டு ஏசி கழட்டிடுறேன். ஏசிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4-5 அலைங்க தான் வரும். ஃபஸ்ட்டு கேஸ் லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். லாக் பண்ணியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏசி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ பாருங்கள், டாப்பு கழட்டி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலி உங்களுக்கு வெளியில் கடிச்சு வச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், எலி கூட எவ்வளோ இருக்கு பாருங்கள். என்ன இவர் வந்து வீட்டை காலி பண்ணி போயிட்டார், வேறு பக்கம் போயிருக்காரு. வேறு பக்கம் போய் எங்கே கடிக்க போகிறாருன்னு தெரில. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபேன் அவுட்டோரில் வந்து ஃபேன் மோட்டர் கடிச்சு வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஒயருமே இல்லை. நான் கேஸ் லாக் பண்ணையில் உங்களுக்கு பாடியாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஷேக் அடிக்கும். நான் அதை கவனிக்காமல் நான் மேலே டாப்பை கழட்டாமல் நான் கழட்டிட்டேன். ஃபுல்லாகவே கடிச்சிருச்சு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் போனாலும் ஃபேன் ஓடாது, ஃபேன் மோட்டர் போனாலும் ஃபேன் ஓடாது. இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஃபேன் ஓடாது. கம்ப்ரஸர் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த 3 பிரச்சனைனால தான் ஃபேன் ஓடாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடி கிடச்சிருக்கு. இதை ஒயர்லாம் ஜாயின் போட்டு நம்ம இப்படி ஆன் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் லைன், ரன்னிங் லைன் எல்லாத்தையும் கிடச்சிருச்சு. காமன் ஒயர் மட்டும்தான் இருக்குது. காமன் ஒயரும் அந்த ஜாக்கிலிருந்து இருக்குது. மற்றபடி அது சென்டரில் கிடச்சிச்சு. அதை இதுக்கு பார்த்திங்கன்னா 3 பேர் நம்ம ஜாயின் போட்டோம். இந்த ஸ்லீவ் போட்டிருக்கேன், போட்டாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்னில் வந்து கிளிப் அடிச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஃபேன் ஓடுதான்னு பார்த்துக்கலாம். கிளிப் அடிச்சுட்டு அந்த ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் லைனுக்கு, ஸ்டார்டிங் ரன்னிங் காமன் லைனை கொடுத்துட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். கெப்பாஸ் லைன் கொடுத்தாச்சுங்க. நம்ம இன்றைக்கி காமன் லைனை கொடுத்துடலாம். ஏசி வீடியோ கம்மியாக இருக்கும். நான் நிறைய உங்களுக்கு ஏசி வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நம்ம காமன் லைனும் கொடுத்தாச்சு. இவ்வளோதாங்க. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பவரில் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதெல்லாம் வேலை செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு கம்ப்ளைண்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரல் லைனை வந்து எலி கடிச்சிருக்கு. அது கரெக்டாக அதில் ஃபேஸில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு பாடியாகவும் அதையும் நம்ம ஜாயின் போட்டுடலாம்.